இதாம்மா நீ சொன்ன விடுதலை வேற சால. எங்க சிங்காரவேல நகர் தானே? ஆமாம்மா. இங்க ஈ வீடு எங்க இருக்கு? இல்ல நான் காட்டுறேன் வாங்க. ஏய் கணக்குல வச்சுடா வாங்க. சரிங்க மாஜி சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். ஏய் நேரா போடா. போ 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 போ. ஆமா ஈ வீட்டுக்கு எதுக்கு போனோம்? நாங்க பாம்பேல இருந்து வரோம். ஈ வீட்டுக்கு போகல. ஈ வீட்டுக்கு எதிரில இருக்க வீட்டுக்கு தான் வாடகைக்கு வந்திருக்கோம். யார் முன்சாமி வீட்டுக்கா? ஆமா. இங்க ஈங்கிறது யாரு? ரொம்ப பெரிய கேடியாமே. ஆனா நம்பவே முடியாதாமே. குழந்தைங்க காதுல இருக்கிற கம்மல கூட அறுத்துருவானாமே. உண்மையா? உங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் சொல்றாங்க. ஏய் டோனி என்னடா போய்க்கு முடிஞ்சிருச்சு. பொங்கலுக்கு இவங்க தானா? ஆமா ஆமா. இந்தாங்க முன்சாமி வீடு. அதான் ஈ வீடு. டேய் என்னடா நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்க பார்த்து சும்மா இருக்க. எல்லாம் எடுத்து வைடா. முதல்ல சின்ன சின்ன பொருளை எடுத்து வை. கொஞ்சம் பத்திரமா இருக்குங்க. மக்கள் என்னம்மா பத்திரம்? இதை எப்படி जाना ज्योति ये ले लाना। एक मिनट पप्पू। अरे कमाल को रखो। நீங்க முஸ்லிம் கிடையாதா? இல்ல எங்க அண்ணியும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் முஸ்லிம். நான் இல்ல. குழப்பமா இருக்குது. பழகினீங்கன்னா தெளிவாயிடும். சரி இவ்வளவு உதவி பண்றீங்களே நீங்களாம் யாரு? நான் இந்த ஏரியா சமூக சேவா சங்கத்தோட செக்ரட்டரி. இவரு தலைவர். வணக்கம். குர்ரா என்னடா இதை தேருமா? பார்க்கலாம். एडवांस के लिए क्या करना? ஒரு நிமிஷம். எங்க வீட்டு ஓனருக்கு 2000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும். இந்த செயின் அடமானம் வச்சு ஒரு 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இங்க ஏதாவது சேட்டு கடை தெரியுமா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்த ஏரியால எனக்கு தெரியாத சேடு கடையே இல்ல. இங்க இருக்கிற பொருள்லாம் உங்க கடையில தான் இருக்குது. இந்த நவருங்க இந்த வரேன். டோனி வா 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 வா. பொங்கலோ பொங்கல். 5 நிமிஷம் துட்டோட வந்துடுறேன். பொன்மகள் வந்தா. ஏன் இப்படி ஓடுறான்? ஏன்பா என் செயினை வாங்கிட்டு ஓடுறான்? யார் அவன் தெரியுமா? அவனுக்கு தெரியாதாம்மா? அவன் தாம்மா ஈயா. யோ முதல்ல சொல்ல வேண்டியது. முதல்லயே சொன்னா என் வீட்டு தேடி வந்து அடிப்பான். அவன் போன பிறகு சொல்லலாம் பார்த்தா செயினோட போயிட்டான். சரிம்மா எனக்கு காசை கொடு நான் போறேன். கணேசா இது செயின். இது போட்டோ காப்பி. தலை பொங்கல் நீப்பா. நாய் இது பாம்பே ஸ்டைல் நகையாச்சே. உன்கிட்ட எப்படி? நான் சொல்ல மச்சான் பட்டா கில்லாடின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான் பாரு பாம்பே. பெரிய ஆளுப்பா இவன். என்ன விஷயம் சொல்லி? ஒன்னும் இல்லடா இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் செய்யணும். அவ்வளவுதானே? இதே மாதிரி செய்யணும். இதே மாதிரி என்ன? இதை விட சூப்பராகவே செஞ்சு தரேன். டேய் இதே மாதிரின்னு சொல்றேன். இதை விட சூப்பரா செஞ்சு மாட்டிக்கிறதுக்கா? அவ்வளவுதானே. பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு எங்க அண்ணன் இல்லாதப்ப வா. அவன் தான் நான் முன்னேறதுக்கு எதிரி. இதை மட்டும் செய். அப்புறம் பாரு உன் நிலைமை. எப்படியாவது இதே மாதிரி ஒரு கடை எதிர் தெருவில் போடணும். டேய் எங்களை ஃபாலோ பண்றா. இதே தெருவில் ஒரு தங்க மாளிகை கட்டு. அப்படி திங்க் பண்ணு. எப்போ வரட்டும்? குயிக்கா ரெடி பண்ணிடுறேன். குடு. ஏய் ஜெராக்ஸை பாத்துக்கோ. இதே மாதிரி பண்ணிடு. ஏய் வாடா போலாம். வாந்தி பேதி வந்தா செத்து போ. அப்படிதான் நீ தான் உசாரா இருக்கணும். என்னாச்சு? நீ நிறைய தடவை சொன்ன. ஆனா அவன் தான் ஏன்னு எனக்கு தெரியல. ஏமாந்துட்டேன்டி. நான் தான் உனக்கு படிச்சு சொன்னல. அவன் ஒரு கேடி பொறுக்கி 420 இவ்வளவு சொல்லியுமா? யாரு அவ ஈய பத்தி தப்பா பேசுறவோ தொடராட புரிஞ்சுடும். வச்சுக்க தெரியாம நாக்கே ஏமாந்து விட்டுட்டு ஈய பத்தி பேசுறாளுங்க. யாரு இது? ஈயோட பாட்டி. இது யாரா இருந்தா என்ன? நீ வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். சரி இவ்வளவு ஹெல்ப் பண்றானே ரொம்ப நல்லவன் நான் மெட்ராஸ் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன்ல. பாம்பேல இருக்க கேடிங்களோட பெரிய கேடி அந்த ஈ. லாக்அப்ல ஒரு அக்யூஸ்ட் செத்து போயிட்டான். அந்த கேஸ் பெரிய பிரச்சனையா போச்சு. எஸ்ஐ கோமா தான் வருவாரு. நீங்க ஃபோன் பண்ணதே நான் சொல்றேன். என்னமா விஷயம்? இவகிட்ட இருந்து ஈன்றவன் 5 பொன் தங்கச்சியை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான் சார். சொல்லேண்டி. ஆமாங்க சார். அவங்கிட்ட சைக்கிள் செயின் கடிச்சாலே வித்துருவான். அவங்கிட்ட தங்க செயின். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுங்க. எழுதிட்டு வந்திருக்கோம் சார். யோ சார் ஈ எங்கேயா இருப்பான்? வித்துட்டு இருந்தா ஒயின் ஷாப்ல இருப்பான். விக்கலனா மார்வாடி கடையில இருப்பான். வா வா. சேட்ஜி வரேன். சேட்ஜி கொஞ்சம் வெயிட் பண்ணு. செயினை வச்சு திடீர்னு நீ பிளான் பண்ணுவேன்னு தெரியாது. அதான் பார்த்தேன். 2 குத்து விளக்கு இருக்குதே. 2 என்னத்துக்கு பூஜை பண்றதுக்குன்னு 1 எடுத்துட்டு வந்துட்டேன்டா. அதான்டா நானும் பார்த்தேன். குத்து விளக்கு ஒத்தையா இருக்குது. ஒத்த விளக்கு வச்சு நீ என்ன பண்ணுவாங்கன்னு தான் இதையே எடுத்துன்னு வந்துட்டேன்.
ஏய் நாம எத்தனை வந்தது கரெக்ட் தான்டா. ஆமா ஆமா, பாய் வீட்டுல எதுக்குடா குத்து விளக்கு? சேட்டுக்கிட்ட தான் இருக்கணும். நான் சேடு நல்லா இல்லையா? நல்லா இருக்கேன். இது தனியா, இது விற்பனைக்கு. பாத்தியா சேடு, பம்பாயில இருந்து புதுசா ஒரு பொண்ணு என் வீடு எதிர்க்க குடி வந்திருக்கு. 4000 ரூபாய் அர்ஜென்ட். வட்டியை புடிச்சு காசை கொடு, 4 நாள் அந்த பொண்ணு மூட்டிடும். காஸ்ட்லி நகை சேடு. எவ்வளவு வேணும்டா? 4000 ரூபாய் கொடு, 6 பவுன், கிட்டத்தட்ட 20000 ரூபாய் தேரும். வட்டி என்னமா போடுறான் பாரு. 3 ரூபா தானே? இங்க கழுத்து போடு. என்ன பெரிய கவர்னர் கையெழுத்து? 3 கோடி 2 புள்ளி. இந்தா வச்சிட்டாரே. இந்தா 4000 ரூபாய். இன்னைக்கு ரசீது கொடு சேடு. இது ரொம்ப முக்கியம். சார் கிடைக்குமா? சார் இரு சார். இல்லாம என்னது என்னண்ணா? டேய், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது, புதுசா வந்திருக்கிற எஸ் எந்த ஊரானே தெரியல, அடிச்சே கொண்டுடுவானே. யோ ஏத்தி அவனை. ஏடு சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அவன் தான் அடமான வச்சு வந்தான். திட்டு பையனோட என்ன சாவகாசம்? ஏரியா என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? நீங்களும் வண்டியில கூட்டு போங்க, நான் உங்களுக்கு பின்னாடி ஸ்கூட்டர்ல வரேன். கண்டிப்பா வந்துருவேன் சார். சார் நானும் ஒரு நல்ல இளநீ வாங்கிட்டு சேட்டு கூட ஸ்கூட்டர்ல வந்துடுறேன் சார். நீ ஸ்டேஷனுக்கு வா, எஸ்ஐ பெரிய இளநீ தருவார். ஏய் அது செண்டு கிடையாதுடா, தண்ணி வை. டோனி உட சாப்பிடுறியா? சூடா இருக்கு போல இருக்கு. புடி துட்டு கொடுத்துட்டு படைய எடு. போட்டனா படைய வை, இன்னும் போனியும் இல்ல. ठीक है, तो घर जा, मैं शैम्पू लेके आती हूँ. ஏய் ஒரு கட்டு சந்திரிகா பீடி வாத்தி படி கொடு. கடன்லாம் கிடையாது. என்னது? ஏய் குடுறா. யோ ஏற்கனவே நீ 2 ரூபாய் தரணும். என்னது? ஏற்கனவே 2 ரூபாய் கொடுக்கணுமா? சொன்னா கேளு, நீ ரொம்ப ஓவரா போற. நீ இந்த ஏரியாவுக்கு வந்து கடை வச்சு எத்தனை நாள் ஆகுது? 2 ரூபாய்க்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஷாம்பு பாக்கெட் 2, டீ தூள் பாக்கெட் 1. அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு பைசா இதுல இருந்து எடுத்து. தேங்க்யூ மேடம். ஏய் அவங்க கேட்கறத கொடுத்துட்டு எனக்கும் கொடு. நேத்து வந்தவங்க நம்புறாங்க. சீக்கிரம்டா. என்னடா பாக்குற? நல்ல பல்ப கலட்டு, ஃபீஸ் போனதை மாட்டு. சிட்டில கிரைம் அதிகமாயிடுச்சு, எங்க பார்த்தாலும் திருட்டு. நம்ம போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் சார் திருட்டு பயமே கிடையாது. ஒரு திருடு உள்ள வர முடியாதுல்ல. கரெக்டா நல்ல பல்பெல்லாம் கழட்டிட்டு ஃபீஸ் போனதானே மாட்டிருக்கிற? எல்லாம் மாத்தியாச்சு. அப்புறம் நல்ல பல்பெல்லாம் எடுத்து தனியா வை. ஒரு வண்டியை தள்ளு. அடுத்த மிலிட்டரி குவார்டர்ஸ் அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இல்லடா, போலீஸ் கொஞ்சம் வீக் தான். எவ்வளோ நாளா சொல்லிட்டு இருந்தேன் இந்த வேலையை முடியலாம்டா, 5000 10000 தேருன்னு. இதை விட்டுட்டு பெரிய பெரிய பிளான்லாம் போட்டுட்டு இருந்தேன். கடைசியா பாத்தியா கோர்ட்டில், இனிமே அவனை நெருங்க முடியாது, செத்தான்டா அந்த டாக்டர். ஏய் வாயை மட்டும் தள்ளுற வண்டிய. நேத்து மட்டும் என் பிளான் பண்ணி நெல்லை மணியை தூக்கி இருந்தோம்னா இந்த மாதிரி வண்டியா தள்ளிட்டு இருந்திருப்ப. டேய் என்னடா 6000 ரூபாய் தான் இருக்குது. அவன் கலெக்டருக்கு முன்னாடி 250 ரூபா தாரனா, கொடுக்கும்போது 150 தான் கொடுத்தான். என்ன பண்றது? அது இருக்கட்டும், அந்த பம்பாய் பொண்ணு செயின் மேட்ரு என்னடா ஆச்சு? பல்புக்கு அப்புறம் பம்பாய் பொண்ணு செயின் தான். அதுக்கு தான் இந்த ட்ரெஸ் சேஞ்சு. நல்ல மாதிரி நடந்து அந்த பொண்ணை மெயின்டைன் பண்ண போறேன். நீயே பார்த்தல சேடு, நல்லது காலமே இல்லை. முதல்ல அந்த செயினை தூக்கி அந்த பொண்ணு மூஞ்சிலே அடிக்கணும். இந்தா நீயே அசந்துருவ, ஒரிஜினலோட வச்சு செக் பண்ணி பாத்துக்க. ஒரே மாதிரி இருக்கு பாரு. ஆமாடா அப்படியே இருக்குது. உண்மையிலே எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எனக்கே ஒரே குழப்பமா இருக்குடா. ஒரு செயின் எங்க கொடு. எதை கொடுக்குறது? ஏதாவது ஒன்று கொடு. இதோ இதை கொடு. இந்த யாரை குறி வச்சிருக்கிற? சேட்டையா இல்லை அந்த பொண்ணையா? இரு இன்னும் முடிவு பண்ணல. அப்ப இதான் ஒரிஜினலா? டேய் இது ரெண்டுத்தையும் அவங்கிட்ட காமிச்சாலே எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு அவனுக்கே தெரியாது. அப்ப நீ எப்படி கண்டுபிடிப்ப? டேய் பொம்பளைங்க கழுத்துல காதுல தொங்கும் போதே அது கோல்டா கவரிங்கான்னு கண்டுபிடிக்கிறோம். நான் அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆளை குறி வச்சிட்டேன். செயினை பத்திரமா பார்த்துக்கோ, நான் வரேன். ஏய் வண்டியை நிறுத்து. யார் பீட்ரா? ஏய் மச்சான் நேரா போக முடியாது, அங்க பள்ளம் தோண்டிருக்காங்க. அப்படியே வண்டியை திருப்பு. அம்மா எங்க சவாரி? போற வழியில இறங்கிறேன், அப்படியே ரைட்ல திருப்பு. ஏய் ஜோதி, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்தா செயினை மூட்டுட்டேன், இந்தா போட்டுக்கோ, பத்திரம். ரொம்ப தேங்க்ஸ். அங்கேதான் இருக்கா. நிறுத்து. ஐஸ் எப்படி? ஐஸ் வாங்கி கொடுத்தா? நீ போய் 10 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் 2 வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. பேசாம கேஸ ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கலன்னு மாஸ்டர் வாய்தா மேல வாய்தா அடிக்கிடுவாரு. என் வீடு அம்பத்தூர், ஒவ்வொரு தடவையும் வர வேண்டியதா இருக்கும். பார்க்கலாம் வேறதா செக்ஷன் போட வேண்டியதானே. போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் எல்லாம் எங்க ஆளுங்களா தான் இருக்கானுங்க.
அப்பப்போ ஏதாவது சாமியாருங்க வந்துட்டு போறானுங்க. கொஞ்சம் சாமியார் தான் மாட்டிருக்கிறாங்க, நிறைய சாமியாருங்க வெளியில தான் இருக்கிறாங்க. என்ன கேஸ்? அதை விடு, நீ எங்க நான் உட்காந்துருக்க பொண்ணுங்கெல்லாம் வெளியூர்ல இருந்து இங்க வந்து பிரார்த்தனை கேஸ்ல மாட்டிக்கிட்டதுங்க. இதுல ஜாமீன் எடுக்க யாருமே கிடையாது. நான் தான் ஜாமீன் எடுத்து நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணி தொழிலுக்கு வச்சுக்கிறது. எனக்கு பிரார்த்தனை ஆள் கிடைக்கல வச்சுக்கோ, நான் யாரும் கோர்ட்டுக்கு தான் வருவேன். சாருக்கே தெரியுமே, நம்ம ஊர்ல தான் பிரார்த்தனை கேஸ். கல்கட்டா பாம்பேல செக்ஷனே கிடையாது, இந்திய அரசியல் சட்டத்திலே கிடையாதுயா. ஸ்டாரர் ஃபிகர் கூட கோர்ட்டுக்கு வரேன். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பிடிக்கணும். அப்போ சூப்பர் ஃபிகர்லாம் வருவீங்க. ஆமா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் வருமானமே. ஏய் நீ எங்க? ஒன்னதான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். அதுக்கு நிறைய செலவாம எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபிகர் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நைட்டுக்கு தாப்பா முடிச்சிடலாம். இந்தாங்க. வந்தாரு, முதல்ல என் கேஸ் தான் எடுப்பாரு. உன்னை நான் பாக்கணுமே, ஈவினிங் மார்க்கெட்ல இருப்பா. அங்க வந்து பாக்குறேன். வச்சா தள்ளியா நீ இங்கே இரு, நான் வக்கீல போய் பாத்துட்டு வரேன். சரி. ஆயா வரல? எப்படி? அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, அதான் நான் இருக்கேனே, நான் வந்துட்டு போறேன். ஆனா அடிக்கடி என்ன கோர்ட்டுக்கு இழுக்காத. பசித்த நாய் குப்பை தொட்டியை கிளறியது பிள்ளை கறி. டேய் என்னடா ஓடுறாண்டி? ஏய் டோனி வாடா, சேடு லாலிபாப் குடிக்கலாம். அப்ப இதுதான் டூப்ளிகேட்டா? ஆமாண்டா வாடா. சேடு ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும். எனக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு தான். அதுவா தான் வந்து நம்மள கெஞ்சிச்சு. நானே இந்த நகையை வந்து உங்ககிட்ட கொடுக்க வேணாம் தான் இருந்தேன். ஏன்னா இந்த நகையால தானே அன்னைக்கு போலீஸ் கிட்ட அநியாயமா மாட்டினேன். அன்னைக்கு நானே ஒன்று தப்பா நினைச்சிட்டேன். அதனால என்ன, இப்போ நகை இல்லாம நானே உனக்கு 3000 ரூபாய் தரேன், அதை வட்டியோட அப்புறமா திருப்பி கொடு. ஏன்னா ஒரு தடவை திருந்த முயற்சி பண்ண உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும். ஐயா சீச்சி, நம்மளுக்குலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம். ஆமா கரெக்ட். பார்த்தா எங்க அப்பா வயசுல வேற இருக்கிற, சொல்ல முடியாது, உண்மையிலேயே நீ தான் எங்க அப்பனா இருக்கலாம். என்ன மவுண்ட் ரோடா? நல்லா செக் பண்ணிக்கோ சேடு. சரி வேணா உரசி பாத்துக்க சேடு. விழுப்பா, நான் உன்னை என் பையன் மாதிரியே நினைச்சுக்கிறேன். இன்னும் 3000 ரூபாய். ஓகே சேடு, ரொம்ப நன்றி. வா வா சேடு. கேடி டூப்ளிகேட் செயினே அடமான வச்ச நீ தான்டா. என்னடா டூப்ளிகேட் செயினை மூட்டுன்னு சொல்ற? 200-300 கூட தேராதடா அதுக்கு. ஏய் இப்போ என்ன பண்ணுங்கற? லூசா நீ? பாறா வேடிக்கை, நான் கத்துனா கூட சேர்ந்துக்கோ. பீகார் மே மௌசம். உட்கார் உட்கார். இந்தா சேடு 3000 ரூபாய். சேடு இது நான் கொடுத்த நகை மாதிரியே இல்லையே. என்னடா சொல்ற? அது நீ வச்சதுதான். என்ன போதையில இருக்கிய? சேடு நான் போதையில இருந்தா கையில எடுக்காமலே கண்டுபிடிச்சிருவேன். ஏய் டோனி, சேட் நம்மள சீட் பண்ற மாதிரி தெரியுது, கொஞ்சம் பாரு. ஆமா உண்மைதான், டூப்ளிகேட் தான். என்னடா சொல்றீங்களா? கொண்டா எப்படி? குடு தேஜ் பார் நல்லா செக் பண்ணு. இது எப்படிடா? டேய் நல்லா டேய், நான் அப்பவே சொல்லலையே இவன் ஃப்ராட் செட்டுன்னு. ஐயே இது வேலைக்கு ஆகாது. ஏய் டோனி வாடா வாடா, நல்ல மாதிரி இந்த சேட் நம்மள ஏமாத்தறடா. இப்போ நான் சொல்றது கூட யார் இருந்தா? காதுரு. நம்ம காதுரு. காதுரு அவனால கூப்பிடாத. ஏய் என்ன பிரச்சனை? நீ 3000 ரூபாய் அடமானம் வச்சல நான் இல்ல டூப்ளிகேட் கொடுத்து ஏமாத்தறடா. அம்மே धोखा दे दे क्या? कभी नहीं करूंगा मैं தமிழ்ல சொல்றேன். அப்படி ஏமாத்த மாட்டேன். என்ன புத்தகம் தெரியாது. எனக்கு என்ன வெறுப்புனா எல்லார்ட்டயும் சேரு நம்ம டியூ சேரானே. டேய் நீ திருந்திட்ட நினைச்சு தான் நீ செக் பண்ணாம பணம் கொடுத்தேன். இத பாருங்க, இது சேட்டே எழுதி செக் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்த ரசீது இது. இதுல எத்தனை கேரட், எவ்வளவு சவரன், 20000 ரூபாய் மதிப்புன்னு தெளிவா எழுதி இருக்குது. கோர்ட்டுக்கு போனா நீ தான் மாட்டுவ. ஏய் டோனி இது 2 ஜெராக்ஸ் எடுத்து வா. ஏய் வாணண்டா, உனக்கு வேணும்னா 1000-2000 கேள் தரேன். தோடா 1000-2000 20000 ரூபாய் கேக்கா? நல்லா இருக்குது. நான் வாங்கிட்டா ஜனம் என்ன நினைப்பாங்க? என்ன ஃப்ராட் நினைக்க மாட்டாங்க? என்கிட்ட மட்டுமாவது நல்லவனா நடந்துக்கோன்னு நினைச்சேன். ஒரு வருஷம் விட்டு துட்டு கேக்குறியாடா? ஐயா நீ சும்மா பேசிட்டு இருக்காதே, நீ போலீஸ் போன் பண்ணு. ஐயோ வேணாம்ப்பா. இல்ல உனக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வேலைக்கு ஆகும். அன்னைக்கு எஸ்ஐ என்ன சொன்னாரு? கம்ப்ளைண்ட் வரட்டும், தோலை உரிச்சிடுறேன்னு சொன்னாருல. தோலை உரிச்சாதான் காசு கொடுப்பேன். ஐயா தோலை உரிச்சாதான் பத்து கொடுப்பான். சும்மா இருப்பா. இல்ல பொதுமக்கள் முன்னாடியே சொல்லு. நீ வா சொல்றேன். என்னத்துக்கு உங்ககிட்ட நான் தனியா பேசணும். என்னப்பா என்ன பத்தி தெரிஞ்சுமா? இப்படி ரசீது டேய் கொடுத்துடலாமா? சரிப்பா கொடுத்துருப்பா. என்னப்பா கூட்டங்க? என்ன கூட்டம்? கம்மி வட்டிக்கு ஏழைங்களை ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. இட்லி ஊத்து, ஆட்டோ ஓட்டு, நீ உழைச்சு சம்பாதிக்கடா என்ன மாதிரி. கடவுள் இருக்கா நம்புறியா? கடவுள் இருக்கா நான் நம்புறேன்பா. வர்றேன் சேட்டு. பயங்கரமான கேடிதான் நீ.